அவ கேட்கிறது 4 கேள்வி. அந்த 4 வார்த்தையில 29 மா வரணும். அது ஒரு விளக்கமா வரணும். எப்பி எல்லாம் மாயம்தான். முதல் கேள்வி, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க வீட்ல ஆமா, எங்க வீட்ல 6 பேர். 6 பேர் இருக்கீங்க. 6 பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா சாப்பாடு சரியா இருக்கா? 6 பேருக்கு 1.5 கிலோ அரிசி போட்டு சாதம் செய்தா எங்களுக்கு அது போதுமான சாப்பாடு. 1.5 கிலோ போட்டா போதும். விருந்தாளி 4 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. மொத்தம் 10 பேருக்கு அந்த 1.5 கிலோ அரிசி 10 மா. டேய் 6 பேருக்கு செய்கிற சாப்பாடு. எஸ் 4 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் ஆயி போச்சு. அந்த 10 பேருக்கு அந்த சாப்பாடு 10 மான்னு கேக்குறேன். பத்தாதுடா கண்ணு. ஏங்க 10 மா. டேய் பத்தாது. ஏய் எண்ணிக்கல 10 மா. எண்ணிக்கல 10 மா. 10 சொல்லு. அண்ணா என் வீட்ல பூனை, உன் வீட்ல எலி. என் வீட்டு பூனை, உன் வீட்டு எலி பிடிக்க 5 மா. டேய் 1 2மே ஒரே வீட்ல இருக்கணும். உன் வீட்டு 1 என் வீட்டு 1. அது எப்பறா 5? 5ஆவது. ஏய் 5 மா. 5ஆவது எண்ணிக்கை 5. அது ஒரு 10. இது ஒரு 5. 15 மா. அடுத்தது இந்த வழியா ஒரு புடவை நடந்து போலாம். இந்த வழியாக தூரமான இடத்துல உயரமாக மரம், மரத்து மேல தேனி கட்டிக்குது. அந்த புடவனுக்கு அந்த தேனி 8 மா. அவனே நடந்த போறது வீதியில தேனி இருப்பது வந்து உயர்ந்த இடத்துல அவனே முடவன். அந்த முடவனுக்கு அந்த தேனி எப்படி எட்டும்? 8ஆவது 8 மா. புரியல எண்ணிக்கையில இது ஒரு 8 மா. அது ஒரு 15. இது ஒரு 8. 23 மா. கடைசி கேள்வி. நான் சொல்றேன்னு அடிக்க போறேன். நான் யார்ட்ட உன்னை அடிக்க போறேன்? நான் சொல்றேன்னு பேச போறேன். பேச மாட்டேன். நான் சொல்றேன்னு பேசிக்க போறேன். கடைசி கேள்வி என்ன இல்லையா? அதான் உன் பொண்டாட்டி தேவடியா? அதுக்கா விட்டு போச்சு. நான் பொண்டாட்டி தேவடியா? ஏய் சொல்லியா கண்டால விட்டு பார்த்தா என் மகனை அங்கே 10 அடி சாப்பிட்டா வாங்கலாம். நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. சும்மா பேச்சு வார்த்தைக்கு கதை அர்த்தத்துக்கு உன் பொண்டாட்டி தேவடியா, என் பொண்டாட்டி பத்தினி. கதை அர்த்தத்துக்கு உன் பொண்டாட்டி இருக்க கூடாதா? ஐயோ பதில் வராது, கதை வராதியா? இப்ப என் பொண்டாட்டி தேவடியா, உன் பொண்டாட்டி யாரு? பத்தினி. கதை அர்த்தத்துக்கா? அதான்டா தேவடியா. அடடே அட நிஜமா இல்ல. பேச்சு மாதிரி கதை விளக்கத்துக்கு கதை விளக்கத்துக்கு அர்த்தத்துக்கு அர்த்தத்துதான். என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தேவடியாடா. நல்லா தர்த்தமா. என் பொண்டாட்டி தேவடியா. என் பொண்டாட்டி தேவடியா. அந்த சப்பளை வேற ஓடுங்க. 1400 ரூபாய்க்கு மேல போட்டு ஊர்ல சொல்ற மாதிரி என் பொண்டாட்டி தேவடியா. எனக்கு அப்பா சொல்லுங்க. அம்மா பேச்சு முறைக்கு உன் பொண்டாட்டி தேவடியா, என் பொண்டாட்டி பத்தினி. உன் பொண்டாட்டி தேவடியாக்குறாள்ல, என் மனைவி பத்தினி பார்த்து நீ தேவடியாடின்னு சொன்னா அவளு மனசு ஆறுமா? ஒரு தேவடியா போய் ஒரு பத்தினிய பார்த்து தேவடியான்னு கேட்டா அந்த பத்தினிக்கு மனசு ஆறுமா? ஆறாது. மனசு ஆறாது. மனசு ஆறாது. இது ஒரு 6 மா. அது ஒரு 23 மா. இது ஒரு 6 மா. 1000 மொத்தம் 29 மா. ஒளிட்டு வர காரணத்தாவங்க. நான் கேட்கும் கேள்விக்கு தாங்களாமலை விட எடுத்தீரல்லவா? உன்னுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். யாராட்ட போறாங்க? திறமையை பாராட்டுகிறேன். என்ன காலத்தாமதம் என்றா கட்டு கதைகளை கொண்டு அழைக்கின்றாய். ஆமா நீ மட்டும் வந்திருக்கிற.
டேய் ஏய் எங்க போய் என்ன வாங்கிட்டு வரா நீ காத்து வாங்க போனியா கைது வாங்கிட்டு வந்தியா அது போல ஏத்திக்கணும் அதான்டா உண்மை கம்பெனி நீ சரி சரி இருக்கட்டும் என்ன பண்றது ஐயா அரண்மனைக்கு முன்னதாக ஆடி மாசத்துல எவ்வளவு மஞ்சள் எப்படி பறக்கும் கிரி 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 பறக்கும் அது போல எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் என்னடா பாட்டு பாட்டு வர தாமசமா மக்கள் எதிர்பார்த்துக்கிறாங்க என் பரிய உங்க அட்டு சொன்னதான் தீரும் என்னடா அப்பர் வெட்ட போற நீ உட்காரு சொல்லு ஏமா நீ கொஞ்சம் சொல்லு சரி சரி எனக்கா நம்ம புதுசா சொல்றேன் ரெண்டாங்க நினைச்சேன் ஏமா சாப்பிட்டு உள்ள பட்டுனா இவனு என் வீட்டு கதவு வந்து டமால் டமால்னு தட்டுவான் யார் அவன் கதவு தட்டுறான் கதவு திறந்து பார்த்தா ஏமன் கடாய் தீவு வந்து வாசல் நாங்க தான் 4 மாசமா உங்க வீட்டு கதவு வந்து தட்டிக்கலாமா ஏமனா என்ன உண்மையை சொல்றியா சும்மா சொல்றியா சத்தியமா நான் எமனை பார்த்தேன் தேவலோகத்துல மேல மேல எம தெரியுமா எல்லா உயிரையும் கவரக்கூடியவரு அவரால வீட்டு வாசிப்பில் வந்து கதவு தட்டுறாரு என் வீட்டு வாசல்ல வந்து நின்று கதவு தட்டுறான் என்ன காரணம் புண்ணியம் பண்ணிக்கிற நீ யாரு அவன் கதவு திறந்து பார்த்தா எம வந்து நின்னுங்கன்னு புக்கத்தோரு சேகரு உன் விதி முடிஞ்சு போச்சு கிளம்பிடா எமலோகன்றான் உண்மையா நம்ம உயிர் தப்பிக்கணும் உடனே எமங்கட்ட போய் சொல்லிட்டேன் எப்பா நான் எமலோகம் வரேன் எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சில்லறை கடை இருக்குது அத கொடுத்துட்டு எமலோகம் வரேன் உண்மையை சொல்ற 10,000 மட்டும் தானா எமன் சொல்றாங்க வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான் சரி நான் உடனே நான் கேட்டேன் நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய் கேட்டேன் நீ மானஸ்தண்டா ஆனா எமங்கிட்டே கேட்டு நான் செத்தாலும் செத்துறேன் நான் கடனை கொடுத்துட்டு செத்துறேன் நீ இருப்பாரு அங்க நிக்கிற நான் மானஸ்தண்டா நீ தலையில போட்டுங்க அந்த வயிறு மணி முடிய அதை 8 மையா பழைய சேட்டு கையில வச்சுட்டு எவ்வளவுக்கா 10,500 ரூபாய்க்கு ஆனா மூதேவியா கடனோ 10,000 அதுன்னா 500 மேல 500 ரூபாய் கைத்து முறுக்கத்துக்கு எடுத்துட்டு வரான் கைத்து முறுக்கு போறியா 150 ரூபாய் கொடுத்தா அம்மா வந்து கொடுப்பாங்க மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு தலை கீழே சொல்லி போடும் வாயில எடுத்து ஊத்திக்கின்னு எடி போட்டுடணும் அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு நானா சரி 300 ரூபாய் நான் எடுத்துக்கின்னு 200 ரூபாய் எமங்கட்ட கொடுத்துட்டேன் எதுக்கு லஞ்சம் நம்மள அடிக்காத ஒதுக்காத எமலோகம் சும்மாவான்னு அவனுக்கு லஞ்சம் எமனுடைய மணி முடி வித்து எமனுக்கே கமிஷன் தர 200 ரூபாவா இறமக்காரன் நீ ஆளு உடனே கிளம்புடா எமலோகம் உடனே எமங்கட்ட சொல்லிட்டேன் ஐயா திடீர்னு வந்து கூப்பிடுறியா எங்க சம்சாரம் உள்ள படுத்துக்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரான்னா போனா என் சம்சாரம் படுத்துங்கிறான் கண்ணுமா நீ எழுப்பின என்ன மாமா என்ன எம வந்து நின்னுங்கண்ணா எனக்கு நிதி முடிஞ்சு போச்சா நீ என்னடி சொல்றன்னு கேட்ட அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா 6 மாசமா வேலை இல்லாத சுத்தி நடக்கிறிய அங்கத்தான் ஒரு 6 மாசம் எடுத்துட்டு வாங்க உன் கொண்டாட்டி நல்ல ஒரு விதம் பொழுது பாவா ஆனா சம்சாரி குடும்பத்துல இருந்து வந்துருவா பொழுது சும்மா சுத்தி கிடக்காத அந்த 6 மாசம் நாடகம் அங்க போய் தான் இருந்துக்கிறா பொழுது இன்னும் மளிகை கடிக்க கூட்டி எருமை கிடையாது முன்னாடி அம்மா உக்காந்துக்கணும் சரி பின்னாடி நான் உக்காந்துக்கினேன் நாங்க போற வெயில் தாங்க முடியல கார்த்தி மாசம் கத்திரி வெயில் கார்த்தி மாசத்துல கத்திரி வெயில் மண்டி போலக்குது கார்த்தி மாசம் கத்திரி வெயில் மண்டி போலக்குது பரதேசியா அது சித்திரை மாசம் கத்திரி வெயில் நீ ரெண்டாம் கட்டம் நாங்க போற வயல சேலை ஒட்டி வச்சுக்குது அந்த சேலை கண்ணை தாண்டி தான் எமலோகம் போய் ஆகணும் இந்த சேலை கண்ணு இந்த எருமை கடை பார்த்துச்சு 3 முறை விட்டு பார்த்துச்சு 4வது முறை 4 என்னடா ஆஷா ஏமா அடியில மடியில எருமை கடை
அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து கையில சொருகின்னு கருக்குறாங்க. நான் ஏன் தான் நல்லா இருக்கிறேன். சரி. எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. சரி. 3வது ஆளு யமன் ஏந்துக்கிறான். சேர்த்து கையில விழுந்து யமனுக்கு பெருங்காயம் ஆகி போச்சு. பெருங்காயம் ஆகி போச்சா இல்ல சாம்பார் பவுடர் ஆயிடுச்சா? சேத்துல உயிரோட காயம் வந்துடுச்சா? மண்டை சாரா ஒஞ்சி போச்சு. ரத்தமா ஊத்துது. சேர்த்து கையில விழுந்து. ஓ எப்படி ஒஞ்சுதுன்னு கேக்குறேன். எப்படி? அந்த சேடை ஒட்டி வச்சுக்கிறானுங்க பாரு. அவனுங்க அண்ணன் தம்பி சொத்து தக்குறாரு. சரி. அவனுங்க கைதி வந்துட்டு நடு கையில காரி கல்ல அடிச்சுக்கிறானுங்க. ஐயோ அந்த கல் அடிச்சிட்டு இருக்குது. இது தெரியாத எவன் போய் காரி கல்லு மேல போய் விழுந்துட்டுக்கிறான். எவனுக்கு மண்டை சாரா ஒஞ்சி போச்சு. நீதான் மணி முடி தூக்கி வச்சு இல்ல அது இருந்தா தப்பிச்சிருக்கான். அவனை கொன்மையா மாலேஜா பார்த்து ஆஸ்பத்திரியில கட்டி சரி யமலோகம் போனா முத தெருவழிய திண்ணமலை உட்காந்து உங்க தாத்தா கை தீர்ச்சுங்கிறாரு. எங்க தாத்தா? சரி. எங்க பார்த்துட்டாரு. என்னப்பா புக்கத்தோட சேகர இப்பதான் மரியாதை கேட்டாரு. நான் தீட்டு சொல்லிட்டேன். ஆமா தாத்தா அப்பதான் வரேன். உன்னை கேட்டாரு என்ன எங்க பேரன் எப்படி இருக்கிறான்னு கேட்டாரு. சொல்றதான நல்லபடியா சொல்லிட்டேன். உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சரி. அவன் ஊரு பண்ண கோய்கறி சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் அழிச்சுக்கிறான். இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து சேருவான். இன்னும் 10 நாள்ல வந்து சேர்ந்துருவானா? உனக்கு இடம் பிடிக்க சொல்லிக்கிறேன். எங்க தாத்தா வண்டா எந்த இடத்துல இடம் பிடிக்க சொல்லிக்கிறேன். எங்க சப்பாத்தி ஒட்டா பிடிக்க சொல்லிக்கிறேன். மீதி இடத்துல பொச்சாக்கா உன்னை குள்ளநெறி நோண்டி முட போதும். அதனால சப்பாத்தி முன்னாடி போச்சுக்கிறேன். சாப்பிட்டு கொட்டா முன்னாடி 10 தான் மொத்தம் கனவுல வந்துக்குது. நான் தான் புத்தி இல்லாத சொல்றேன்னா கம்மி கேக்குறோம். யமலோகம் போய் யாருன்னா திரும்பி வந்துக்கிறாங்க. வந்துக்கிறான். அந்த கம்யூனிட்டி 60 கம்யூனிட்டியா மன்னர்ரா அதுக்கு ஊம் வச்சுட்டு நின்னுங்க. நீ எதுவோ சொல்ல பார்த்தேன். கொட்டி அழைக்கிறீங்க. இந்த சத்தியவ நாட்டின் வரலை கேட்க போகிறேன். கேட்கும் கேள்விக்கு அளிக்க வேண்டும். பதில் அடிக்கிறான். எப்படி டக்குனு பதில் அடிக்கிறான். ஆமாயா நீ பதில் பண்ணிக்கலையா? கேக்குற கேள்வியா? டக்கு டக்கு நான் சொல்ற பதிலா? இவ்வளவுதானே? நான் அதுதானே பார்க்கலே. நான் பேசிக்கொண்டு இருப்பதனால் நான் சொல்ல வந்து சிறிய மறந்துவிட்டேன். இந்த சத்தியவதி நாட்டில் சத்தியவதி என்ற பெண்ணை திருமணம் செய்த உடனே எனக்கு அழகாக 3 செல்வங்கள் பிறந்தன. ஆமா 2 ஆண் பிள்ளை 1 பெண் பிள்ளை. என்னுடைய மூத்த மகன் பெயர் தத்துவன், இளையவன் பெயர் முத்தமன், என்னுடைய மகனுடைய பெயர் முத்தழகி. 3 செல்வங்களை பிறந்து ஆளாகிவிட்டேன் அல்லவா? இவரை பார்க்க வேண்டும். அயல்நாடு சென்று என்னுடைய மூத்த மகன் பட்டப்படியை படித்து விட்டு தாயகத்தில் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு வலுவாகிவிட்டது. இந்த நாட்டை அவனுக்கு வழிபடி சூட்டி பார்க்க வேண்டும். இந்த நல்ல செய்தியை மனைவி உரைக்க வேண்டும் அல்லவா? அனைத்து வாயுடைய மனைவி